ஹே ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் பட் இட் இஸ் வெரி ஹெல்தி அண்ட் ஆல்சோ டேஸ்டி. ஏன் இது ரொம்ப ஹெல்தி அப்படின்னா இதில் எந்த சாஸஸுமே சேர்க்க போகிறதில்ல, லைக் டொமேட்டோ, சில்லி அண்ட் சோயா சாஸ் எதுவுமே. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கார்லிக், பெரிய வெங்காயம், கொடமிளகா அண்ட் கேபேஜ், கேரட் அண்ட் பீன்ஸ். அடுத்து ஒரு இடி உரல்ல நம்ம பூண்டு, சீரகம் ஒரு 1 1/2 ஸ்பூன் அண்ட் ஆல்சோ பெப்பர் தான் நமக்கு காரத்தை கொடுக்க போகுது. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடித்ததும் அதை எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது சூடானதும் நம்ம அறுத்து வச்ச கொடமிளகா, பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட் இதை 3யும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஆயில்லையே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்து ஒரு 5-10 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணி அதை கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து கிளறும்போது தான் நமக்கு வந்து அடியும் பிடிக்காது. அடுத்து நம்ம அறுத்து வச்ச கேபேஜை சேர்த்து ஒரு கிளறிட்டு அது கூட நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அகைன் சால்ட் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து அடுத்து நம்ம லாஸ்ட்டாக வெங்காயத்தை சேர்த்துனா போதும். வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். பிகாஸ் அது க்ரன்ச்சியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக இதை ஒரு செட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ஒரு 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். கீ நல்லா சூடானதும் நம்ம இடித்து வச்ச பூண்டு, சீரகம், மிளகு அதோட கலவையை எடுத்து நம்ம போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். பூண்டு நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கி விட்டுறலாம். அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து நீங்கள் வணக்கும்போது அந்த கீல ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு இடையில நம்ம ஒரு வாக்கணத்தில் அகைன் கீ ஊற்றி அதில் ஒரு 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றி முந்திரியை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம முந்திரியும் இதோட ஆட் பண்ண போகிறோம் இந்த ரைஸோட. ஸோ மீன்வைல் நமக்கு பூண்டு வந்து பூண்டோட மிக்சர் வந்து நல்லா வணங்கிருச்சு. அது வணங்கின உடனே நம்ம ஒயிட் ரைஸ் அதில் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுறலாம். நான் இதுக்கு தேவையான உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். நான் எப்போதும் வந்து ரைஸில் உப்பு ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிடலாம். அடுத்து தாளிச்ச முந்திரி இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு இதையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு இந்த ரைஸுக்கு தேவையான சால்ட் நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் கீ ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சோ இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டொமேட்டோ கெச்சப்பே செம்மையாக போகும் இதோட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள்.
வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹேவ் அ குட் டே. தேங்க் யூ.